ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல சீமா ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அப்போ பிரேம் லெட்டரை படிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில பார்த்தா அது எல்லாமே கனவு. அப்புறம் இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அன்னிக்காரி நகையெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. உடனே ஒரு டப்பால நகையை எடுத்துட்டு அண்ணி இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த நகையை பார்த்து அவளுக்கும் ரொம்ப பேராசையா இருக்கு. உடனே அதை வாங்கி வச்சுக்கிறா. நம்மளோட சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். அப்பதான் இங்க ஒரு அன்னிக்காரி இருக்கா. அவளோட பேரு பாவி. அவ நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருப்பா. உடனே அந்த இடத்துக்கு சித்தார்த் இந்தாங்க அண்ணி உங்களுக்காக நகை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். உடனே அவளும் வாங்குறதுக்கு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நகை மேல இருக்கிற ஆசையில அதை வாங்கி பாக்குறா. பார்த்தோன்னே இது ரொம்ப சூப்பரா இருக்கே சித்தார்த் அப்படின்னு கேட்க, இது உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன், அதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, உடனே அவளும் அதை ஆசையா வாங்கி வச்சுக்கிறா. இங்க ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் முன்னாடியுமே அந்த நகையை போட்டு சீன் போடலான்னு பாக்குறா. அப்ப கரெக்டா சித்தார்த் என்ன நீ நான் வாங்கி கொடுத்த நகை உங்களுக்கு சூப்பரா கச்சிதமா பொருந்துதே அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்றான். அப்பதான் பாட்டி பார்த்துட்டு உடனே அதை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சித்தார்த் சொல்றான், ஏன் பாட்டி ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? அவங்க ஆசையா நகை போட்டிருக்காங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பாரு பவி நீ இப்ப கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனவுன்னா அவளும் அந்த நகையை பயந்து கொடுத்துடுறா. உடனே சித்தார்த் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கான். பாட்டியை அவமதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அதோட நைட் ஆயிடுது. இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவ பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்மளோட பிரேமும் சிரிச்சுக்கிட்டு அவ பக்கத்துல வரா. என்னடா இதுன்னு பார்த்தா நம்மளோட சீமா இது வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணது, அவ குடும்பத்தை பார்த்துக்கிட்டது, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனும் அவன் மேல இருக்கிற கோவத்தையும் மறந்துட்டான் போல. ஸோ அவகிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பெட்ஷீட் போட்டுட்டு இருக்காங்க. ஐ கான்டாக்ட்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சுட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இப்படி சாரி சீமா, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, எல்லாம் உன் மேல இருக்கிற பாசம் தான், நீ என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொன்னதுமே எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் நான் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உன்னை நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க கூடாது, அதுக்காக என்னை மன்னிச்சிரு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை எப்படி தாங்க போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கில்ட்டியாவும் இருக்கத்தான் செய்யுது. இவன் கிட்ட உண்மையை மறைக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க பாட்டி அப்படி காண்டாயி ரூம்ல அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருக்கு. அப்ப கூலா நம்மளோட சித்தார்த் தண்ணியை எடுத்துட்டு வரான். பாட்டி என்னாச்சு, ரொம்ப அப்படியே டென்ஷன்ல இருக்கீங்க போல, அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கு, அந்த நெருப்பெல்லாம் அணைக்கணும் அப்படின்னா இந்தாங்க கூல் வாட்டர், இதை குடிங்க, ஜில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பங்கமா கலாய்க்கிறான். உடனே அவங்க முறைச்சிட்டு இப்ப எதுக்கு இங்க அப்படின்னு கேட்டா, என்ன பாட்டி இதுக்கே இவ்வளவு சோர்வாயிட்டா என்ன பண்றது, இன்னும் நிறைய இருக்கு நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா பேசிட்டு இங்கிருந்து போறா. இவங்களுக்கு செம்மையா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இங்க சீமா என்ன பண்றா, ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ வளையெல்லாம் போடும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்மளோட பிரேம் குடிசீமா நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா அவளுக்கு வளையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பாரு, நீ எப்போது காலையில எழுந்திரிச்ச உடனே எனக்கு தானே பெட் காஃபி கொடுப்ப, இப்ப நான் உனக்காக காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அவளை ரொம்ப பாத்துக்கிறான். அப்படியே வாய்க்கிட்டு அப்படியே ஊட்டி விடுறதுக்கு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ரோஹிணி வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே சீமா நான் வா ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அக்கா அந்த மாதிரி இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ அதனால நான் போகணும்ல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றான் நம்மளோட பிரேம். அதுக்கப்புறம் சீமா ரோஹிணி ரெண்டு பேர் கீழே போறாங்க. இன்னைக்கு பிரேமோட தங்கச்சிக்குமே காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போல, ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் தயிர்லாம் கொடுத்து நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அப்பதான் சித்தார்த்து சொல்றான், அம்மா ரெண்டு பேரும் எதுல போறீங்க, நானே உங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடும் போது உடனே ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாக்காரங்க சொல்றாங்க, இல்ல அதை சித்தார்த் தான் விடுறேன்னு சொல்றாங்க, ரெண்டு பேரும் அவங்க கூடயே கார்ல போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே பாட்டி தடுக்கிறதுக்கு வருது. உடனே பிரேமோட அம்மா தான் வேணாத்த ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே கெஞ்சுறாங்க. உடனே ஐயோ இவளோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் சித்தார்த் தங்கச்சிக்காரியையும் ரோகிணியையும் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க பாட்டி திட்டுது, இந்த பாரு உனக்காக மட்டும்தான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன், இந்த சித்தார்த் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், என்னைக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை நான் வெளிப்படுத்த போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிடுது.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்காரிய வந்து சித்தார்த் வந்து இறக்கி விட்டுடுறான். அதோட வந்து ரோகிணி சொல்றா, பரவாயில்ல நான் இங்கதான் வந்து இறங்கிக்கிறேன், இங்க இருந்து பக்கத்துல தான் என்னோட காலேஜ், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போற. டக்குன்னு இவன் வேகமா வண்டி எடுத்துடுறான். என்னடா அது சொல்லிட்டு இருக்கும் போதே வண்டியை ஓட்டுறானேங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து அவளோட காலேஜ் இருக்கும், அதுலயும் வந்து அவளை வந்து டிராப் பண்ணிடுறான். உடனே வந்து அவ இறங்கிட்டு ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பாரு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றதுலாம் பிடிக்காது, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணா எங்க வீட்டுல வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் எங்க அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க, அதனால நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரியா அப்படின்னு கியூட்டா சொல்லிட்டு போறா. இவ இந்த மாதிரிலாம் பண்றது பேசுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சித்தார்த்த மனத்துல ஒரு காதெல்லாம் வந்து வளர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி பாவலையே பாத்துட்டு இருக்கான். இங்க அப்படியே சீமாவோட அம்மா வீட்டுல தான் காட்டுறாங்க. அத்தைக்காரங்களும் அம்மாவும் இந்த மாதிரி சீமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசின போல இருக்கேங்கிற மாதிரி சீமாவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அவளும் வந்து கால் பண்றா. உடனே வந்து அத்தை தான் போய் எடுக்கிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அத்தை நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பிரேமும் வந்து என்ன மன்னிச்சிட்டா தெரியுமா, என்ன வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அத்தைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பேசிட்டே இருக்கும் போது அப்ப அந்த விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி வந்து அவருக்கு எழுதின அந்த லெட்டர் வந்து அவ கையில கிடைச்சிச்சுன்னா அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த விஷயத்த மறைக்க முடியும், என்னைக்காவது இருந்தாலும் இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியத்தான் வரப்போகுது, அப்படி தெரியும் போது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவ புலம்பிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து அந்த பவி இருக்கால அவ வந்து கேட்டுறா. உடனே வந்து எல்லாத்திட்டையும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த 3 அண்ணிங்களும் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட, இந்த மாதிரி வந்து சீமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, ஏதோ லெட்டர்னு பேசிட்டு இருக்கா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா இங்க பிளான் போட்டுட்டு இருக்காளுங்க. அப்படியே இங்க வந்து பிரேம குளிச்சுட்டு வரான். உடனே வந்து அவளும் பாசமா வந்து பாக்குறா. அதோட அவனும் வந்து சரி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்பவும் வந்து சோஃபால தான் தூங்குறா போல. ஏன்னா வந்து இவ வந்து அவளை வந்து முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒன்னா படுக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க போல. அந்த மாதிரிதான் வந்து நடந்துக்கிறான். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து சீமா என்ன பண்றா, ஒரு பூஜை இருக்கு போல, சோ அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வந்து லிஸ்ட் போட்டு எழுதிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்றதுனால மாமியாக்காரங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவ வந்து நல்ல பொறுப்புள்ள மருமகளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாமியாக்காரங்க வந்து சீமாட்ட ரொம்ப அன்பா பாசமா பேசுறது எல்லாத்தையுமே வந்து தூரத்துல இருந்து அந்த அன்னிக்காரங்க பார்த்துட்டு அப்படி வயிறு எரியத்தான் செய்யுது. இவளை எப்படியாவது வந்து மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பிரேமுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்ல வந்து சாப்பாடுலாம் ரெடியா வச்சிருப்பாங்க போல. உடனே இதை எடுத்துட்டு போயிட்டு நீ போய் கொடு, பிரேம் வந்து வாசல்ல நிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் எடுத்துட்டு போறான். அந்த கேப்பை பயன்படுத்தி இவளுங்க என்ன பண்றாளுங்க, உடனே வந்து நம்மளோட சீமாவோட ரூம்ல போயிட்டு எங்க பார்த்தாலும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது தெரியாத சீமா வந்து இங்க வந்து பிரேம பார்க்க போறா. பிரேமு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே வந்து டிஃபன் பாக்ஸை கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப குஷியாயிடுது. பரவாயில்லையே நம்மளோட பொண்டாட்டி நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நெத்தியில குங்குமம் வச்சுப்பாளா. இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அவளோட பக்கத்துல நெருங்கி வரான். ரோடுன்னு கூட பார்க்காம அவகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கான். ஐயோ பிரேம் என்ன பண்றீங்க, இது வந்து ரோடு, எல்லாரும் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ எதையுமே கண்டுக்கலையே. டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரான். இவ்வளவு கண்ணை முடிக்கிறா. அப்புறம் பார்த்தா நெத்தியில இருக்கிற அந்த குங்குமத்தை வந்து 2 பேரும் நெத்தியோட நெத்தியா வைக்கும் போது அவனோட நெத்திலையும் அந்த குங்குமம் வந்துடுது. இது வந்து ஒரு ஐகானிக்கான ரொமான்டிக் சீன் சொல்லலாம். அந்த காலத்துல போட்ட எல்லா ஹிந்தி டிராமாலையும் இந்த ஒரு சீன் எல்லாமே இருக்கவே இருக்காது. அதோட வந்து 2 பேரும் பார்த்து அப்படியே ஐகானிக்ல பத்தி சிரிக்கிறாங்க. அதோட பிரேமும் வந்து நைட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிடுறான். இங்க வந்து அந்த அன்னிக்காரிங்க எல்லாரும் சேர்ந்து அந்த லெட்டரை கண்டுபிடிச்சிடறாளுங்க. பார்த்துட்டு உடனே பயங்கர ஷாக்கு. சீமா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காளா, இந்த விஷயத்த வந்து நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவங்களும் முன்னிலையில தான் இந்த விஷயத்த போட்டு உடைக்கணும், அப்பதான் சீமா அவமானப்படுவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிரிமினலா யோசிக்கிறாளுங்க. என்ன பண்ண போறாளுங்கன்னு தெரியல. அதோட சீமா வந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்கும் போது பாட்டி வந்து ஒரு குடும்ப வளையலை வந்து எடுத்துட்டு வராங்க. அது ரொம்பவே வந்து விலை உயர்ந்த மதிப்புள்ள ஒரு வளையல் போல. அதை எடுத்துட்டு வந்து இந்தாமா சீமா, இந்த மாதிரி வந்து என் மனசுல அதிகமா இடம் பிடிச்ச மருமகளுக்கு தான் இந்த வளையலை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன், நீ வந்த கொஞ்ச நாள்லயே என் மனசுல ஆழமா இடம் பிடிச்சிட்ட, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க உடனே மாமியாக்காரங்களும் கையில வந்து அப்படி போட்டு விட போறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல அந்த அன்னிக்காரிங்க எல்லாரும் ஒரு சலங்கையை தூக்கி அப்படியே வந்து சீமாவோட காலடியில தூக்கி வீசுறாங்க. உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. பாட்டி வந்து திட்டுறாங்க, என்ன உனக்கு பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து இப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இவ வந்து ஒரு ஆட்டக்காரி தானே, அப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து இந்த வீட்டோட விலை உயர்ந்த மதிப்புள்ள வலைகளை கொடுத்தீங்கன்னா நாங்க அமைதியா இருப்போமா அப்படின்னு கேட்க, என்ன உளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா இவ வந்து ஒரு ஆட்டக்காரி, கல்யாணத்து அன்னைக்கு கூட இவ வந்து போய் டான்ஸ் ஆடுறதுக்கு போயிருக்கா, நம்மளோட குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைக்க எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்க நம்ம சீமா அப்படியே வந்து அதிர்ச்சியாகி நிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.